பெண் குழந்தை பிறந்தால் செய்தி கேட்டால் முகம் கருத்து போயிடும். பொம்பளை பிள்ளை பிறந்துச்சேன்னு கவலை. அல்லாஹ் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வைத்து பெண் மக்கள் ஒரு வீட்டில் பிறந்து விட்டார்கள் என்றால் அந்த பிள்ளை பிறந்ததுதான் வீட்டுக்கு பரக்கத்து. தாய்மார்களே, நீங்கள் இந்த சமூகத்தின் பரக்கத், உங்கள் வீட்டின் பரக்கத்து. நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் கணவரிடத்தில், நாங்கள் தான் பரக்கத், உங்களை வைத்து வீடு பரக்கத்தாகும். சொன்னது யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சில பேருக்கு நாம் குழந்தையை கொடுப்போம் என்றான், சில பேருக்கு நாம் கொடுக்கிறோம் என்கிறான். அல்லாஹ் கொடுக்கிற கிஃப்ட் அதை சொல்றான். குழந்தைங்கிறதெல்லாம் நீங்க முயற்சி எடுத்தலாம் கிடைக்காது, என் கிஃப்ட்ங்கிறான். நான் கொடுக்கும் வெகுமதி என்றான். அந்த இடத்துல ரொம்ப கவனிக்கணும். ஆண் மக்களையும் கொடுக்கிறான், பெண் மக்களையும் கொடுக்கிறேன் என்றான். ஆனால் அல்லாஹ் முதன்மையாக முதல் தரத்தில் அல்லாஹ் பேசுவான். யஹபு லிம யஷாஉ இனாசா, அல்லாஹ் யாருக்கு விரும்புவானோ அவர்களுக்கு பெண் குழந்தைகளையே கொடுப்பான். அல்லாஹ் யாருக்கு விரும்புகிறானோ அவர்களுக்கு ஆண் மக்களை கொடுப்பான். ஆண் மக்களை இரண்டாவது சொல்றான் அல்லாஹ், பெண் மக்களை முதல்ல சொல்றான். அல்லாவே உங்களை முதல்ல வச்சு பார்க்கிறான். அதற்கு நன்றியோடு இருக்க செய்வானா? ரொம்ப கவலை என்னன்னா, பெண் குழந்தை பிறந்தா மாப்பிள்ளைக்கு பிடிக்குதோ இல்லையோ, பொம்பளைங்களுக்கே பிடிக்கிறது இல்லை. அவங்களே கவலைப்படுறாங்க, பொம்பளை பிள்ளை பிறந்துட்டேன். உங்கள் இனத்தை நீங்கள் பெற்றெடுத்து கவலைப்படலாமா? உங்கள் இனம் பெண்மகள் பிறந்தால், நான் பகிரங்கமாகவே சொல்கிறேன், என் வாழ்க்கையை அல்லாஹ் வசந்தமாக்கினான், உயர்வாக்கினான். எங்க வீட்டுல எனக்கு பிறந்தது முதல்ல பெண்மகள் தான். அல்லாஹ் பெண் குழந்தையை கொடுத்தான், வீடே பரக்கத்தானது. இன்றைக்கு அவள் ஒரு மதரசாவினுடைய பிரின்சிபாலாக இருக்கிறார். என் மகள் வயசு 27 வயசு தான் ஆச்சு, பிரின்சிபால் அவள். நிறைய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். என் காரணம், பெண்மகள் என்பவள் வீட்டின் பரக்கத். அல்லாஹ் சொன்னான் ஒய்தா புஷ்ரா என்கிறான். பெண் குழந்தை பிறந்த சுப செய்தி சொல்லப்பட்டால் நீங்கள் பிறப்பது உங்கள் வீட்டின் சோபனமும் சுப செய்தியும் என்றான் அல்லாஹ். முதலில் 2 விஷயத்தை கவனிக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் பிறப்பது பரக்கத் என்கிறார்கள். அல்லாஹ் சொன்னான் ஆண் மக்களையும் நான் கொடுப்பேன், பெண்களையும் கொடுப்பேன். முதல்ல சொன்னான் யஹபு லிமன் யஷாஉ இனாசா, அவன் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளையே கொடுக்கிறான். அப்போ பெண் இனத்தை அல்லாவே முதன்மைப்படுத்துகிறான். உலகம் உங்களை 2வது இடத்துல வைக்கட்டும், 3வது இடத்துல வைக்கட்டும், சில பேருக்கு பெண் குழந்தை பிடிக்காம போகட்டும். அல்லாஹ் சொன்னா எனக்கு பிடித்தமானவங்க பெண்கள், எங்க ரப்புக்கே நீங்கள் பிரியம். 3வது சப்ஜெக்ட் என்ன? நீங்கள் பிறந்தால் உங்கள் வீடு சோபனம். பெண் குழந்தை பிறந்த செய்தி சொல்லப்பட்டால் என்று சொல்லும் இடத்தில் அல்லாஹ் செய்தின்னு சொல்லல, பெண் குழந்தை பிறந்ததாக சோபனம் சுப செய்தி என்கிறான். நீங்க எப்பவுமே சுப செய்தி, நான் சொல்றதை கரெக்டா கவனிச்சுட்டே வாங்க. அல்லாஹ் நம்ம எங்கே வைத்தான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம எங்கே வைத்திருக்கிறார்கள்? அடுத்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெண்மகள் அவளை கரம் பிடிக்கும் கணவனுக்கு சொல்கிறார்கள். கரம் பிடித்த கணவனை கூப்பிட்டு சொன்னாங்க, உன் மனைவியின் வாயில் ஒரு கவலம் உணவை எடுத்து நீ தீட்டி விட்டால், உணவை எடுத்து வாயில் கொடுத்தால், பாடம் என்ன? கணவன் மனைவியின் வாயில் கூட ஊட்ட சொல்றாங்க. என் குழந்தைக்கு நான் உணவு எடுத்து வாயில கொடுக்கிற மாதிரி கொஞ்சாரிக்கு வாயில கொடுத்தால், சொன்ன எம்பெருமான் உன் மனைவியின் வாயில் நீ ஊட்டி விடுகின்ற உணவு உனக்கு தர்மம் என்றார், உன் அந்தஸ்தை உயர்த்தும் என்றார்கள். ஒரு கணவனினுடைய கண்ணியம் மனைவியின் சந்தோஷம் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து சொன்னாங்க, ஒருவர் 3 பொம்பளை பிள்ளைங்களை பெற்றுட்டாரு. வீட்டுல 3 பெண் மக்கள். 3 பெண் மக்களையும் பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி கல்வி கொடுத்து ஒழுக்கம் கொடுத்து அந்த தந்தை ஒரு நல்ல மாப்பிள்ளையை தேர்ந்து நிக்கா செய்து வைத்தால் அந்த தகப்பனாருக்கு சொர்க்கம் என்றார். மன் ஆல சலாச பனாத்தின்
فأدبهن وأحسن تأديبهن وعلمهن وأحسن تعليمهن. எந்த ஒரு தந்தை 3 பெண்மக்களை பெற்று வளர்த்து ஒழுக்கம் கொடுத்து கல்வி கொடுத்து அழகான மாப்பிள்ளைக்கு நிக்கா செய்து வைத்தால் அந்த தகப்பனாருக்கு சொர்க்கம். ஒரு செய்தி உங்களுக்கு தெரியுமா? உங்களை வளர்த்த தந்தைக்கு உங்களை வைத்தே சொர்க்கம். பெத்த தகப்பனுக்கு சொர்க்கத்தை கொடுக்கிற பாக்கியம் உங்களுக்கு. நீங்க உங்களை லேசாலாம் நினைக்காதீங்க. எங்க வீடினுடைய அழகும் எங்க வீட்டின் கண்ணியமும் எங்கள் வீட்டின் அலங்காரமும் நீங்கள் இருப்பதுதான். ஒரு வீட்டுல பெண்கள் இல்ல வைங்க, அந்த வீடு கலகலப்பே இருக்காது, சந்தோஷமே இருக்காது. புரியாதவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். நான் இங்கே சொல்ல வருகிற செய்தி, அல்லாஹ் உங்களை எப்படி தூக்கி வைத்து பார்க்கிறான். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை எத்தனை பெரிய கண்ணியத்தில் வைத்து பார்க்கிறார்கள். நீங்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறீர்கள். அல்லாஹ்வையும் ரசூலையும் தூக்கி சுமப்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது உயிரையே நீங்கள் வைக்க வேண்டும், நேசம் வைக்க வேண்டும். நபியை நேசிக்காமல் இருக்க முடியுமா? நாம் உங்களை இத்தனை பெரிய இடத்தில் வைத்தார்கள். அடுத்து சொல்றாங்க, நிப்பாட்டல்ல. ஒரு சஹாபி கேட்டார், 3 பெண் குழந்தைகளை பெற்று ஒழுக்கம் கொடுத்து கல்வி கொடுத்து கல்யாணம் முடிச்சா பாப்பாவுக்கு சொர்க்கங்கிறீங்களே, நான் 2 பொம்பளை பிள்ளை வச்சிருக்கேன், 2 பெண் மக்களை வளர்த்து ஒழுக்கம் கொடுத்து கல்வி கொடுத்து கல்யாணம் முடிச்சிட்டா சொர்க்கமா? ஆமான்னாங்க. 3வது ஒருத்தர் கேட்டார், அவ வாஹிதா, ஒரே ஒரு பெண்மகள் எனக்கு இருக்கிறாங்க, அந்த ஒரு பெண் மக்களுக்கு ஒழுக்கத்தை கொடுத்து அந்த ஒரே ஒரு பெண்ணு தான் கல்வி கொடுத்து மார்க்கம் கொடுத்து கல்யாணம் முடிச்சா ஆமா உனக்கும் சொர்க்கம் தான். ஒரு பெண்ணை பெற்றெடுத்தாலும் சொர்க்கம். எனக்கெல்லாம் நான் அமல் செய்து சொர்க்கத்துக்கு போறதை பத்தி நான் இன்னும் சரியா உணரல. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. 2 பெண் குழந்தைகளை வளர்த்து ஒழுக்கம் கொடுத்து கல்வி கொடுத்து மார்க்கம் கொடுத்து அல்லாஹ்வை கொடுத்து ரசூலை கொடுத்து கல்யாணம் முடிச்சு என் புள்ள 2 பிள்ளையும் அல்லாஹ்வோடு ரசூலோடு அழகா நெருக்கமா இருக்கிறாங்க. எனக்கு நம்பிக்கை, நிச்சயமா சொர்க்கம் போயிடலாம். யாரை வைத்து? என் பிள்ளையை வைத்து, என் பெண்மகளை வைத்து. நீங்கள் சொர்க்கத்தை கொடுக்கக்கூடியவர்கள் உங்கள் தந்தைக்கு. உங்களை அழகாக நடத்தினால் உங்கள் கணவனுக்கும் உங்களை வச்சுதான் சொர்க்கம். உங்க கணவருக்கு கூட உங்களை வச்சுதான் சொர்க்கம். உங்களில் எல்லாம் நல்லவர்கள் யார்? பெருமானார் சொன்னாங்க. உங்களெல்லாம் நல்லவர் யாரு தெரியுமா? ஊர்ல நல்ல பேர் வாங்குறவங்க மட்டும் இல்ல, பள்ளிவாசல்ல முத்தவல்லியா இருக்கிறார், நல்ல பேர் கொடுத்தாங்க, அவர் மட்டும் இல்ல நல்லவர். நாட்டில் நல்ல பேர் வாங்குறவர் மட்டும் இல்ல நல்லவர். உண்மையான நல்லவர் ஹைருக்கும் ஹைருக்கும் லியாஹ்லிஹி, அவர் மனைவி நல்ல கணவன் சொல்லணும். ஆம்பளைங்க இல்லைங்கனால கொஞ்சம் தைரியமா பேசலாம். கொஞ்சம் பேர் இருக்காங்க நமக்கு சப்போர்ட்டான ஆளுதான். உங்களின் நல்லவர் யார்? யாரை பார்த்து கேட்கிறார்கள்? ஆண்களை பார்த்து கேட்கிறார்கள் நபிகள் நாயகம். உங்களில் சிறந்தவர்கள். மனைவிட்ட போய் நல்ல பேர் வாங்கு. ஓ மனைவி சொல்லணும், என் கணவர் நல்லவர் என்று சொல்லணும். நீ அல்லாஹ் இடத்தில் நல்லவன். அல்லாஹ் இடத்த நீ நல்ல பேர் வாங்கணுமா? உன் மனைவிட்ட நல்ல பேர் வாங்குன்னு சொன்னாங்க. ஆனா மனைவிட்ட அவ்வளவு சீக்கிரமா நல்ல பேர் வாங்க முடியுமானா முடியாது. அதுதான் பெரிய பிரச்சனைக்குரிய விஷயம். நான் இப்ப எல்லாட்டையும் நல்ல பேர் இருக்குது, ஊருக்கு போனா நல்ல பேரு, நாட்டுல நல்ல பேர் எல்லாம் இருக்குது. என் பொஞ்சாரிட்ட போய் இன்னும் நான் நல்ல கணவனான்னு கேட்கல, பயமா இருக்குது. இது மாத்தி சொல்லிடுவாங்களோன்னு. மனைவிட்ட நல்ல பேர் வாங்க வேண்டும் என்கிறார்கள் பெருமானார். நீ மனைவிட்ட நல்ல பேர் வாங்கினாயா? உன் மனைவி சொல்லணும், என் கணவர் நல்லவர், அல்லாஹ்வும் உன்னை நல்லவராகவே பதிவு செய்வான். எனவே தாய்மார்களே, உங்களுக்கு நான் சொல்ல வர்றது உங்களை சும்மா உயர்த்தி பேசுறதுலாம் இல்ல. அல்லாஹ் உங்களை வைத்த இடம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை வைத்த இடம், உலகம் மதிக்காத காலத்தில், உங்களை பிறந்தவுடன் குழி தோண்டி புதைத்த காலத்தில், பெண்களுக்கு சொத்திலே பங்கில்லை, வீட்டிலே இடம் இல்லை, வாழ்க்கையிலே உறவு இல்லை என்று ஒதுக்கி வைத்த காலத்தில் அல்லாஹ்வும் ரசூலும் உங்களை மிக உயர்வான பெண்களாக நாட்டில் நீங்கள் தான் மதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். ஃபைனலுக்கு வர்றேன். அவள் பிறந்தால் பரக்கத், வளர்த்தால் தந்தைக்கு சொர்க்கம், நிகா செய்து கணவன் கண்ணியப்படுத்தினால் கணவனுக்கும் பெரிய பாக்கியம் அல்லாஹ் கொடுக்கிறான். 4வது, அவள் தாய்மை பெற்றாள். ஒரு
அல் ஜன்னத்து தஹத அக்தாமில் உம்மஹாத், பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்கிறார்கள் நபிகள் நாயகம், மகனே உங்க உம்மாவை கவனிச்சுக்கா, உங்க உம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணு, உங்க உம்மா தான் உனக்கு சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும், உன் சொர்க்கம் உங்க உம்மாட்ட இருக்குது. நாங்க சொல்லுங்க ஆண்களை கூப்பிட்டு மாத்திரமல்ல, பெண்கள் எல்லாருக்கும் உங்கள் சொர்க்கம் உங்கள் தாயின் பாதடியில். அப்ப பிறந்தால் பரக்கத், வளர்த்தால் தந்தைக்கு சொர்க்கம், கண்ணியமாக நடத்தினால் கணவனுக்கு கண்ணியம். அவ தாய்மை பெறுகிற போது பிள்ளைக்கும் அவள்கிட்ட தான் சொர்க்கத்தை கொடுக்கிற இடத்தை அல்லாஹ் கொடுத்தான். உங்க அந்தஸ்து எவ்வளவு பெரியது. இப்ப இதையெல்லாம் சொன்னது யார்? நபிகள் நாயகம். நபிகள் நாயகத்தின் மீது சஹாபியத்தான பெண்கள் இது மாதிரி செய்திகளுக்கு பின்னால அப்படியே அடிக்ட் ஆயிட்டாங்க, உயிரையே கொடுக்க தயார். வீட்டில இருந்து அந்த பெண்கள் மாணவியின் மீது பொழிந்த நேசமும் பாசமும் அது மகத்தானது. இப்ப நான் சொல்றேன், நீங்க கடமைப்பட்டிருக்கிறீர்களா இல்லையா? உங்களை மதிக்காத உலகத்தில் மதித்தவர்கள் இல்லையா? தூக்கி வீசிய உலகத்தில் உங்களை தூக்கி சுமந்தவர்கள் இல்லையா? கண்ணியமே இல்லை என்று சொன்ன போது நீங்கள் தான் கண்ணியமானவர்கள் என்று சொல்லவில்லையா? பிறந்த போது குழியிலே புதைத்தவர்களை உயிரோடு புதைத்த இடத்தில் இருந்த உங்களை இல்லை இல்லை நீங்கள் வாழ வேண்டும் என்று வாழ வைத்தார்கள் இல்லையா? அந்த நபியின் மீது என் இதயம் எப்படிப்பட்ட இடத்தை கொடுக்க வேண்டும்? உலகத்தில வாழ்கிற ஒவ்வொரு நிமிடமும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் வாழ்க்கைக்கு முன்னால் இருக்க வேண்டும். அவர்களின் அன்புதான் என் உடலிலே கலக்க வேண்டும், உணவில் கலக்க வேண்டும். நான் ஒரு கிளாஸ் தண்ணி குடித்தால் கூட முஹம்மது ரசூலுல்லாஹ்வின் பிரியத்தோடு குடித்தால் அந்த தண்ணி கூட உடலில் ஆரோக்கியத்தை கொடுக்கும். அந்த பிரியம் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நான் பார்க்கிறேன். உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாழ்ந்த அந்த காலத்து பெண்மணிகள், அன்னை உம்மு சுலைம் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது எல்லையில்லாத பாசம். பெருமானாருக்காக எதையுமே செய்வாங்க. அம்மா நேரம் வந்தாங்க, யா ரசூலல்லாஹ் உங்க மேல நான் ரொம்ப பெரிய வச்சிருக்கேன், மதீனாவுல எல்லாரும் உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறாங்க, பரிசு கொடுக்கறாங்க, எங்கட கொடுக்க ஒண்ணும் இல்லை, ஆனா மனசு கேட்கல, ஏதோ உங்களுக்கு பரிசாக என் மகனை தருகிறேன் என்கிறார். சின்ன புள்ள உம்மு சுலைமுடைய சின்ன பையன், கை 5 வயசு 6 வயசு பையனை ஆண்மகனை கொடுத்து சொல்றாங்க, இது மதீனாவாசிகள் உங்களுக்கு பரிசு கொடுத்தாங்க என்ற ஒண்ணும் இல்ல, என் மகனையே கொடுக்கிறேன் யா ரசூலல்லாஹ், அவனை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் ஹிதுமத்துக்காக வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடனே என் மகன் இருக்கட்டும், என் மகனை நான் பெற்றேன், ஆனால் தாங்கள் தான் என் மகனுக்கு சொந்தம் என்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த பெண்களின் தியாகம், அந்த உணர்வு. ஒரு விஷயம் தெரியுமா? அம்மாவுக்கு கணவன் இல்லை, உம்மு சுலைமுக்கு கணவன் இல்லை, கவனிப்பதற்கு வேறு ஆளும் இல்லை, மகன் மட்டும்தான், உம்மாவும் மகனும், மாப்பிள்ளை இல்ல, அக்கா தங்கை சொந்தங்கள் இல்லை, மகன் மட்டும். அந்த மகனை நபி பெருமானாரிடத்தில் கொண்டு போய் இது தங்களுக்கு அன்பளிப்பு என்று கொடுக்கிறார்கள். அப்படியானால் அந்த இதயத்தில் எத்தனை பெரிய நேசம் உத்தம நபியின் மீது இருந்தது. அம்மாவை கல்யாணம் அளிக்கிறதுக்கு மாப்பிள்ளை வருகிறார். அம்மாவை பெண் கேட்டு, உம்மு சுலைம பெண் கேட்டு ஒரு மாப்பிள்ளை யாரு தெரியுமா? அபூ தல்ஹா, மதீனாவின் பெண்ணம்பெரிய பணக்காரர். மதீனாவுல அந்த பக்கம் நீங்க பார்த்தால், இந்த பக்கம் பார்த்தா, இந்த பக்கம் பார்த்தா அவர் தோட்டம், கோடிக்கணக்கில் சொத்து, கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது. யார்ட்ட? அபூ தல்ஹாட்ட. அபூ தல்ஹா உம்மு சுலைம பெண் கேட்கிறாங்க, உங்களை கல்யாணம் முடிக்க வரேன் அப்படிங்கிறாங்க. பெண் கேட்டு விட்டாங்க. உலகத்தில் அவருக்கு பெண் கொடுக்க நிறைய பேர் காத்திருக்கிறாங்க. உம்மு சுலைம் அல்ல, அபூ தல்ஹாவுக்கு பெண் கொடுக்க பல பேர் காத்திருக்கிறாங்க. ஏன்னா அவர் உம்மு சுலைம பெண் கேட்கிறார். நல்ல கவனிச்சுக்கங்க, பெருமானாருடைய நேசம் இருந்தால் என்னவெல்லாம் நடக்கும். உம்மு சுலைம பெண் கேட்கிறார். கேட்ட போது அம்மா சொன்னாங்க, மிசுலுக்கலா யுரத், உங்களை போன்றவங்க பெண் கேட்டால் நாங்க மறுக்கலாம் முடியாது.
அழகான பதில், ரொம்ப நல்ல பெண்ணு. உங்களை போன்ற கோடீஸ்வரர்கள் பெண் கேட்கிறீங்க, நாங்க மறுக்க முடியாது. ஆனாலும் அவர் சொன்னாரு, ஆனால்னா என்ன, நீங்க என்ன மகர் கேட்டாலும் கொடுக்கிறேன். என்ன வேணும்? 100 ஏக்கர் காணி வேணுமா? தருகிறேன். 100 கோடி வேணுமா? தருகிறேன். மகர் இன்னைக்கெல்லாம் 5000 10,000 மகர் கொடுக்கிற காலம். 100 கோடி மகர் தருகிறேன், எனக்கு நீங்க வேணும். அம்மா சொன்னாங்க, எனக்கு மகரு பணம் வேண்டாம், காசு வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். நான் பெருமானாரை உயிருக்குயிராக நேசிக்கிறேன், நபிகள் நாயகத்தை. என் உயிரே நபிகள் நாயகம். அப்ப என்ன வேணும் மகர்? இஸ்லாமு. அபூ தல்ஹா அன்னைக்கு காஃபிர், பட் இஸ்லாம் இல்ல, அவர் இன்னும் முஸ்லிம் ஆகல. அம்மா சொல்றாங்க, 100 கோடி வேண்டாம், நீங்களும் நபிகள் நாயகத்தை சந்தித்து கரத்தை பிடித்து களிமா சொல்லி மூமின் ஆயிடுங்க, அதுதான் மகர் என்றார்கள். எனக்கு மகர் காசு வேண்டாம், காணி வேண்டாம், நிலம் வேண்டாம், நீங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய நண்பராக ஆக வேண்டும், அதுதான் மகர். என்ன பாசம் என்று கேட்கிறேன். காசை விட, காணியை விட காரூணிய சீலர் தான் எனக்கு வேணும். நீங்கள் நாயகத்தின் மீது அன்பு கொள்ளுங்கள், நாயகத்தை நேசிக்க வேண்டும். நபிகள் நாயகமுடைய கையை பிடிச்சி களிமா சொல்லி நபியின் சஹாபியா ஆகணும், நான் நிக்கா செய்துக்கிறேன். அவர் பார்த்தார், புதுசா இருக்குது, பணமே வேண்டாங்கிறாங்க, காசு வேண்டாங்கிறாங்க, காணி வேண்டாங்கிறாங்க. ஓடி போயிட்டார். இந்த அம்மாவை கல்யாணம் முடிச்சா செட் ஆகுமான்னு நினைச்சு ஓடினாரான்னு தெரியல, ஓடியே போயிட்டார். ஓடி போனோன்னு அம்மாட்ட எல்லாரும் சொன்னாங்க, பெரிய பணக்காரரை விட்டுட்டீங்களே, கோடி கோடியா சொத்து இருக்க, நிம்மதியா வாழலாமே, விட்டுட்டீங்களே. ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன், சொத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டு யாரையும் கல்யாணம் முடிக்க கூடாது. சொத்துக்கு ஆசைப்பட்டுலாம் நிறைய சொத்து இருக்குன்னு கல்யாணம் முடிப்போம். கல்யாணம் முடிச்ச பின்னால் அவர் சொத்துக்கு பின்னாலே அலைவார், நம்மளை கவனிக்க மாட்டார். அவர் சொத்துக்கு பின்னாலே அலைவார். கல்யாணம் யாரை முடிக்கணும்? நம்மை கண் போன்று காக்கும் கணவனை பார்த்து கல்யாணம் முடிக்கணும், மார்க்க சொந்தக்காரனை பார்த்து முடிக்கணும், குணமுள்ளவனை பார்த்து முடிக்கணும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா, நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட அழகான ஜோடிகளை தருவானா. ஆமீன் சொல்லுங்க. உங்களுக்கு தான் துவா செய்யறேன், நம்ம பிள்ளைங்களுக்கு அழகான ஜோடி அமையணும். நமக்கு இருக்கிற மாப்பிள்ளை அல்லாஹ் அழகாக்கி வைக்கணும். நம்ம கணவர்கிட்ட குணம் இல்லையா, அல்லாஹ் குணமுள்ளவராக ஆக்கட்டும். நமக்கு செலவு கொடுக்கலையா, செலவு கொடுக்கிற கணவனாக மாத்தட்டும். இந்த சபையிலிருந்து நம்ம எழுந்திருச்சு போற போது இன்ஷா அல்லாஹ் ஒரு பெரிய மன நிறைவோடு எழுந்திருச்சு போகணும். நம்ம வீடு இனி நமக்கு சொர்க்கமா மாறும். ஞாபகம் வையுங்கள், நான் அல்லாஹ்வை நேசித்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது என் பாசத்தை முழுக்க ஆக்கினால், அல்லாஹ் எங்க வீட்டுக்குள்ளே அவன் பரக்கத்தை கொட்டி விடுவான். அவர் பார்த்தாரு, காணி வேண்டாங்கிறாங்க, காசு வேண்டாங்கிறாங்க, சல்லியே வேண்டாம், நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுவீர்களா, களிமா சொல்லுங்கள், நபியுடைய கையை போய் பிடிங்கன்னாங்க. அவர் ஓடி போயிட்டார். நிறைய பேர் வந்து சொன்னாங்க, இப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ளை கோடி கோடியா சொத்து வச்சிருக்கார், விட்டுட்டீங்களே. அம்மா சொன்னாங்க, எனக்கு ஒரு கவலையும் இல்லை, எனக்கு இப்போது தேவை கண்மணி நாயகத்தை நேசிக்கிறவர் தான் என் கணவராக இருக்கார். என்ன நடந்துச்சு தெரியுமா? ஓடி போனார், அரை மணி நேரத்தில் திரும்ப ஓடி வருகிறார். ஓடி போனார், அரை மணி நேரத்தில் திரும்ப ஓடி வருகிறார். வந்து சொன்னார், நான் இப்போது மாணவியை போய் பார்த்தேன், அவங்க கைய பிடிச்சேன், களிமா சொன்னேன், முஸ்லீம் ஆயிட்டேன், நபியினுடைய தோழராக ஆயிட்டேன், இப்ப நிக்கா செய்யலாமான்னு கேட்டேன். எனக்கு மகர் 1 லட்சத்தை கொடு, 1 கோடியை கொடு, வேண்டாம், மகரே வேண்டாம், என்னுடைய மகர் எல்லாம் நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய நண்பராக ஆகனாதான் மகர். அவர் போய் நேரா களிமா சொல்லி முஸ்லிமாயி சஹாபியாய் வந்தால், இப்ப அம்மா கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க. அம்மாவுக்கும் உம்மு சுலைமுக்கும் ஹஜ்ரத் அபூ தல்ஹாவுக்கும் நிக்கா. நீங்கள் கடந்து வந்த பாதையை திருப்பி பார்த்தால், பெண்கள் உலகத்தை சிந்திக்க வைத்த பெண்கள், மாணவியோடு தங்கள் அன்பை பரிமாறிய பெண்களை நீங்கள் பார்க்கலாம். அந்த அம்மா தான் தனக்கு பிறந்த குழந்தையை கொண்டு போய் கொடுத்து, இந்த மகன் தான் தங்களுக்கு அன்பளிப்பு. யார சொல்லலாம், சஹாபாக்கள் கூட திறந்த கண்ணை மூடல, குழந்தையை அன்பளிப்பா கொடுத்துட்டாங்களே.